நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும். பயங்கரவாதத்தில் இருந்து அரசை பாதுகாக்கும் சட்டவரைவு விலக்கிக் கொள்ளப்பட வேண்டும் என கோரி யாழ் நகரில் இன்று 28ஆம் தேதி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. யாழ் பொது நூலகம் ஒன்றலில் ஆரம்பமாகிய போராட்டம் A9 வீதியூடாக பயணித்து ஆளுநர் அலுவலகம் வரை சென்றது. அங்கு கண்டன அறிக்கை வாசிக்கப்பட்டு அறிக்கையை ஐநாவுக்கு அனுப்பி வைக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டதோடு போராட்டம் நிறைவடைந்தது. தாயக செயலணியின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த போராட்டத்தில் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், மத தலைவர்கள், பொது அமைப்புகள் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இருந்து அரசை பாதுகாக்கின்ற சட்டம், குறிப்பாக PSTA என்ற சட்டத்தை கொண்டு வருவதை தடுக்க கோரியும், தற்போது அமலில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாமல் ஆக்க கோரியும் பேரெழுச்சியாக இன்று தாயகத்தின் குறிப்பாக யாழ்ப்பாணம் மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களில் ஒன்று திரண்டிருக்கின்றோம். தாயகம், தேசியம், தன்னாட்சி, சுய நிர்ணய உரிமைக்கு உரித்துடைய ஈழத் தமிழர்களாகிய எம்மையும் எமது போராட்டங்களையும் அடக்கியொடுக்கும் முகமாக இலங்கையின் அரசாங்கங்கள் புதிய புதிய உத்திகளையும் சட்ட வரைவுகளையும் காலகாலமாக கட்டமைத்து வருகின்றது. அதன் மற்றொரு பரிணாம வெளிப்பாடு இந்த பயங்கரவாத தடை சட்டம் PTA. இச்சட்டத்தை நீக்க வலியுறுத்தி பல வழியிலே போராட்டங்கள் ஊடாக கூட்டாக பலமுறை வெளிப்படுத்தப்பட்ட போதிலும் இலங்கை அரசாங்கத்திற்கும் சர்வதேசத்திற்கும் எட்டாத நிலையில் மீண்டும் ஒரு தடவை நமது ஏகோபித்த வெளிப்படுத்தலை வலியுறுத்தி கூற வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்து இன்று எங்களுடைய உணர்வலைகள் பேரழற்சியாக நாம் திரண்டுள்ளோம். பாராளுமன்றத்தினூடாக இயற்றப்பட்ட சட்டங்கள் உண்டு, அரசை இயக்குவதற்கான சட்டங்கள் உண்டு. அது இருக்கக்கூடியதாக இடையிலே கொண்டு வரப்பட்ட பயங்கரவாத தடை சட்டம் அல்லது இப்பொழுது கொண்டு வர முயற்சிக்கிற சட்டம் இந்த நாட்டுக்கு தேவையில்லை. இது மிக மோசமானது. இதனை சர்வதேச சமூகம் மிக நெருக்கடி கொடுத்து இதன் இரண்டையும் நீக்க வேண்டும், ரெண்டையும் வரவிடாமல் தடுக்க வேண்டும் என்பதைத்தான் ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் விரும்புகிறார்கள், கேட்கிறார்கள். ஏற்கனவே இப்பொழுது இருக்கிற அரசு கூட கடந்த காலங்களில் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தால் தங்களுடைய உறுப்பினர்களில் பலரை இழந்திருக்கிறது. அப்படி இருந்தும் கூட தங்களுடைய அந்த சிங்கள பேரினவாதம் என்ற சிந்தனைக்குள் இருந்து அவர்களால் வெளியிலே வர முடியாமல் அந்த சிங்கள பெருந்தேசியவாதத்திலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள அல்லது சிங்கள பௌத்த பிக்குகளை குளிர்மைப்படுத்த மீண்டும் மீண்டும் தமிழர்கள் மீதான வன்முறைகளை, வரலாற்று வன்முறைகளை அவர்கள் முன்னோக்கி நகர்த்துகின்ற முயற்சியாகவே இதனை நாங்கள் பார்க்கிறோம். நிரந்தர அரசியல் தீர்வை எட்டுவதற்கும் உதவி செய்ய முடியும் என்ற வகையிலே எமது மக்கள் இங்கே ஒன்றிணைந்து தமிழர்களாக அனைத்து பேதங்களையும் கடந்து இங்கே ஒன்றிணைந்து இந்த எழுச்சியை ஏற்படுத்தி இருப்பது மிகவும் வரவேற்புக்குரியது. அந்த விதத்திலே எங்களுடைய இலக்கை அடையும் வரை இப்படியான போராட்டங்களும் மக்கள் எழுச்சிகளும் தொடர்ந்து நடைபெறும் என்பதை இந்த இடத்திலே பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கம் சார்பிலே தெரிவித்து நிற்கின்றோம். நன்றி.